character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard viewers. நம்ம எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெடக்ஷன் மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதை பற்றி பேசிக்கான சம்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னென்னா காஸ் ஜோர்டான் மெத்தட். ஓகே, காஸ் ஜோர்டான் மெத்தட்னா என்ன, அந்த டாப்பிக்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் பி அண்டர்ஸ்டுட். ஓகேவா, அந்த டாப்பிக்கில் எப்படின்னாக்கா கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸுக்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, ஐடென்டிட்டி எப்படி கொண்டு வரது, அந்த டேர்ம்ஸ்லேருந்து அதனுடைய இன்வர்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பற்றி பேசிக்கான கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் காஸ் ஜோர்டான் மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் let A be a non-singular square matrix of order n இருக்கணும், let B be the inverse of A. அப்போ B வந்து என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஏக்கு இன்வர்ஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா AB is equal to BA is equal to IN சொல்லலாம். அப்போ since the condition about எப்படி rewrite பண்ணலாம் பார்த்தீங்கன்னா the property IN we have A into IN into A is equal to A into IN is equals to that is equals to A. அப்போ consider the given equation. அதுலேருந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னாக்கா A is a non-singular matrix ஆனதுன்னா pre-multiply. அப்போ நான் ஏவை ப்ரீ மல்டிப்ளை பண்ண போகிறேன் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த அப்ளையிங் த கண்டிஷன். அப்போ அப்ளை பண்ணும்போது தட் இஸ் வில் பி கன்சிடர் த டேர்ம் ஏ இன்வர்ஸாக நான் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ தட் இஸ் த கண்டிஷன் அபவுட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு B. Appo what about will be considered the Gauss-Jordan method? Then the elementary of the terms will be considered about the row operation EK, E2, E1 and A equal to IN. Then A inverse equals to in this order la irukradhu enakku inverse ah irukum. Adha நம்ம இந்த மெத்தட்ல பாக்கும்போது உங்களுக்கு ஈஸியஸ்டா புரியும். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேஜஸ்ல இத ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த என்ன ரெண்டு ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னாக்கா augmented the identity matrix IN on the right side of A to get the matrix A augmented IN. Okay, அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா obtain the elementary matrices row operations apply பண்ணி E1, E2, EK such that EK to in terms of reverse orderல ரைட் பண்ணி then A equal to IN order எடுத்துப்பாங்க. it is considered about the augmented find out பண்ணும்போது then will be easiest part of the terms உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் ஓரியன்டாக பார்க்கும்போது இன்னமும் உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் 1.20. What about the question for find the inverse of a non-singular matrix A equal to 0, 5, -1, 6 by Gauss-Jordan method. அப்போ Gauss-Jordan மெத்தடில் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ Gauss-Jordan மெத்தடில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டாச்சு, ஆகுமெண்டட் எழுதும்போது இன்வர்ஸ் ஐடென்டிட்டி எடுத்தாச்சு. இனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டேர்ம்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு என்னவா மாறணும், இது ஐடென்டிட்டியாக வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இன்வர்ஸ் என்னன்றதை சொல்லிடலாம். ஓகேவா, அப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னாக்கா R1 இன்டர்சேஞ்சிங் R2 இங்கே ரெட் மார்க்கில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். R1ஐயும் R2ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ -1601 அடுத்து 0510 அந்த ஆர்டரில் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன் இந்த ஆர்டரில் நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆர்டரில் எனக்கு மேட்ரிசஸ் கிடைக்கணும். ஓகேவா, எப்படின்னாக்கா தட் இஸ் 1001 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி சம்திங் நம்பர்ஸ் எனக்கு ஃபில்லப் ஆகலாம். ஓகே, அதுதான் எனக்கு இன்வர்ஸாக
எனக்கு மேட்ரிக்ஸஸில் கிடைக்கிறது. அதுக்கு தான் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ரோஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இனி ஃபஸ்ட்டு ரோவை எதால் மல்டிப்ளை பண்ணோம்? இந்த இடத்துல 1 வரணும்னாக்கா அப்போ தென் வில் பி மல்டிப்ளை த நெகட்டிவ். அப்போ நெகட்டிவில் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - 6 0 - 1 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி 1 வர வைக்கணும். அதுக்கு என்ன பாசிபிள் பார்த்தீங்கன்னா R2-ஐ 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1/5 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது in these entries already we get the 0. ஆனால் இந்த என்ட்ரி எனக்கு 0 வர வைக்கணும். அப்போ 0 வர வைக்கிறதுக்கு என்ன பாசிபிள்? ஓகேவா? அப்போ R1ஐயும் அண்ட் R2வையும் எதால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 6ஆல் R2 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு 0 கிடைக்குது. இங்கே 6/5 -1. அப்போ therefore you will get the inverse of the matrix சொல்லும்போது 6/5 -1 1/5 0. இதுதான் எனக்கு inverse of the matrix. இது நம்ம இந்த மெத்தடில் டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது காஸ் ஜோர்டன் மெத்தடில். அப்போ இதை இன்னொரு இதில் 1/5 காமனாக வெளியில் எடுத்தனாக்கா இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 6 -5 1 0ன்றது inverse of the matrix. It is a very important question. ஓகேவா? And also see the next one problem for 1.21. Find the inverse of A. Find the inverse of A matrix given கொடுத்திருக்காங்க by Gauss-Jordan method. Applying the Gauss-Jordan method, we get the term AI3. அப்போ AI3ல எடுக்கும்போது what about we get the term modulus in terms of augmentedல find out பண்ணியிருக்கோம். Applying the Gauss-Jordan methodல என்னுடைய first entry 0 வர வைக்கணும். அந்த இடத்துல என்ன one வர வைக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம்? in terms of 1/2 2ஆல் divide பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது we get the answers, all the terms will be considered. Okay? And also second row and third row பாருங்கள். இந்த என்ட்ரிஸ் எனக்கு இதை எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? இங்கே 2x2 மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க. இதே 3x3 மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 0 1 0 0 0 1 இந்த ஆர்டரில் எனக்கு மேட்ரிசஸ் ஃபார்ம் பண்ணோம். இதில் எனக்கு ஐடென்டிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்றதை நம்ம செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரிசல்டன் ஆஃப் த மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஏன்னா இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வி வில் பி அப்ளைங் த காஸ்-ஜோர்டான் மெத்தட். இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச மெத்தட் தெரியும். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/modulus ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. நீ அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு மாடலஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ணுறனாக்கா இந்த மெத்தடை அப்ளை பண்ணிக்கலாம். அது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்-ஜோர்டான் மெத்தடுனாக்கா நீ இந்த மெத்தடில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம அந்த மெத்தட் பழைய எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும் அதனால் அந்த மெத்தடில் போட்டாக்கா மார்க் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வி அப்ளை இந்த இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்-ஜோர்டான் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். ஓகேவா? ஏன்னா இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அனதர் மெத்தட் ஆஃப் த டேர்ம் வில் பி யூஸிங் த காஸ்-ஜோர்டான் மெத்தட். in your first rows will be complete and second rows இந்த term எனக்கு 0 வர வைக்கணும். அப்போ what about will be considered? இந்த இதில் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ணால் then we get the term will be 0 and simplify we get the term 1/2 minus 1/2 minus 3/2 1 0. all the entries எல்லாத்துக்குமே நீங்கள் will be changeable. அதே போல் தேர்ட் ரோவில் இந்த entries எனக்கு 0 வர வைக்கணும். அப்போ what about will be considered? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ண போகிறீங்க. அதே போல் இந்த entries உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸில் எனக்கு இங்கே 1 வரணும். அப்போ 1 வரதுக்கு என்ன பாசிபிள் யூஸ் பண்ணலாம்? அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த இடத்துல 1 எனக்கு பாசிபிளாக வந்துடுச்சு. அப்போ அதுக்கு அடுத்தது இந்த 3 என்ட்ரிஸையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 0 வர வைக்க போகிறேன். அப்போ 0 வர வைக்கிறதுக்கு என்ன பாசிபிள் அதை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தென் வில் பி சிம்பிளிஃபை வி கெட் த டேர்ம். அடுத்த ரோஸை தென் வில் பி சேஞ்ச். ஓகே? என்ன ஆர்டரில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த டேர்மில் R2-ஐ R1 interchanging about R1 minus 1/2 R2. அப்போ therefore then we get the term 0 எனக்கு இங்கே வருது. அதுதான் உங்களுக்கு ரெட் மார்க்கில் காமிச்சிருக்காங்க. ஓகே? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா R1 interchanging about R1 minus R3. R1 minus R3 R3 கூட டைரெக்டாக என்னது சப்ராக்ஷன் பண்ணும்போது then will be zeros of the terms then will be find out. சார் இது ஏன் இந்த இதில் தான் இந்த ரோஸ் தான் கம்ப்ளீட் பண்ணணுமா? ஏன்னா எந்த ரோஸ் ரோ ஆப்ரேஷன்ஸ் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீ R1 கூட எடுத்துக்கலாம், R2 கூட எடுத்துக்கலாம், R3 கூட எடுக்கலாம். எனக்கு அந்த என்ட்ரி வில் பி zeros of the term ஐடென்டிட்டி ஆர்டரில் எனக்கு இந்த இடத்துல கிடைக்கணும். அப்போ என்ன பாசிபிளோ அதுதான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ தென் வில் பி யூஸிங் these conditions. This is called about the inverse of the matrix சொல்லலாம். இது A inverse of the matrix. A inverse equals to 3 minus 1 minus 1 minus 4 2 1 minus 1 0 1. This is a very important question. இது 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? அடுத்ததா எக்ஸசைஸ்
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 1.2ல பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த சம்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. எல்லாருமே உங்களுடைய கிளாஸ் நோட்டில் கொடுக்குற சம்ஸ் மெத்தட்லாம் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்களான்றதையும் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. ஓகேவா? காமிக்கிற வீடியோஸை பாஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உன்னுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில். இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது மேட்ரிசஸ் பை மைனர் மெத்தடில் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது. 1 2 3 4 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எப்படி ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 2x2 மேட்ரிக்ஸ் அதனுடைய லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ வாட் அபவுட் வில் பி, எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா ஒன்று எனக்கு ரேங்க் 2ஆக இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது, அதோட கம்மியாக தான் இருக்கிறதுக்கு பாசிபிள். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஹியர் த கண்டிஷன் சப்போர்ட் ஏன்னாக்கா ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் எனக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்ற ஆர்டரில் இருக்கிறதுனால. ஓகேவா? ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், 1ன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், லெட் ஏ மேட்ரிக்ஸ் இனி ஆர்டரில் கிவன் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்குது 2 காலம்ஸ். அப்போ வாட் அபவுட் த மினிமம் ஆஃப் த டேர்ம்ஸ், ரேங்க் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2. அதாவது தட் இஸ் ஆர்டரில் எனக்கு எது மினிமமாக இருக்கோ அதை வச்சு தான் ரேங்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ எனக்கு ரேங்க் 2 வரலாம், இல்லைனா 2ஓட கம்மியாக வர்றதுக்கு தான் பாசிபிள். ஓகேவா? அந்த ஆர்டரில் சொல்லும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட். இப்போ வாட் அபவுட் வில் பி கன்சிடர் டிட்டர்மின் த டேர்ம்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? 2x2 எடுக்கும்போது எனக்கு 0 வருதான்றதை செக் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செகண்ட் ஒன் கண்டிஷன்ஸை இங்கே ஆர்டரில் எடுத்து தென் வில் பி ஃபைண்ட் அவுட். ஓகே, டூ கிராஸ் டூ மைனஸ் செக் பண்ணுறோம். ஆர்டர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிக்கலாம். இது செகண்ட் ஒன் சப்டிவிஷன். அண்ட் தேர்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ ரேங்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? இனிய மினிமம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர்டர் பேஸில் எனக்கு மினிமம் ஆஃப் த டேர்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 4ல் 2 தான் மினிமம். அப்போ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னவாக இருக்கலாம், 1 2ஆக இருக்கலாம், இல்லை 2ஓட கம்மியாக இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 2 x 2 எடுக்கிறோம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ரேங்க் 2ன்னு சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். ஓகே, எக்காரணம் கொண்டும் ரேங்கோடைய சிம்பிள் பின்னு போடக்கூடாது, ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு தான் சொல்லணும். ஓகே, தட் இஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 or 3 அந்த மாடலில் உங்களுக்கு ரைட் பண்ணும். ஓகேவா? இதை பி ஆஃப் ஏ நோட்டேஷனில் கொடுத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டின்ற மீனிங்கில் வந்துடும். ஓகேவா? அதனால் பின்ற நோட்டேஷனில் கொடுக்கக்கூடாது, அது ரோ. ஓகேவா? ரோ ஆஃப் ஏ, அது ரேங்க் ஆஃப் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஆர்டர் இன் திஸ் ஆர்டரில் 3x3 மேட்ரிக்ஸ் ஆர்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் பார், எனக்கு போத் ஆஃப் த டேர்ம்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் சேமில் வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஆர்டரில் எடுக்கும்போது டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் ஆல்சோ இன் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 rows and 4 columns. அப்போ ரேங்க் ஆஃப் த டேர்ம்ஸ் என்னவாக இருக்கிறதுக்கு பாசிபிள், ஒன்று 3ஆக இருக்கணும், 3ஓட கம்மியாக வரணும். அப்போ அந்த ஆர்டரில் செக் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் எடுத்தால் நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் ரேங்க் ஏ ஈக்குவல் டு 3. ஏதாவது ஒன் ஆஃப் த டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்தாச்சுனாலே யூ வில் பி கன்சிடர் அபவுட் த ரேங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேவா? இது மைனர் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஆல்ரெடி நீங்கள் கிளாஸ்லேயே பார்த்துருக்கிறது தான் லாஸ்ட் கிளாஸில். இப்போ அதனுடைய இது கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு ரோஸ் நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி தான் நம்ம காஸ் ஜோர்டன் மெத்தடில் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இனி ரோ ரிடக்ஷன்னாக்கா it will be considered about the echelon form. Last equivalent matrix is echelon form. அதாவது echelon form find out பண்ணணும். அப்போ echelon find out பண்ணும்போது then will be considered about the zeros of the orderல கிடச்சதுன்னா number of non-zero rows எந்த இருக்கோ அதுதான் எனக்கு ரேங்க்னு சொல்லுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஒன் கொஷினில் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் echelon form கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள், 2 வந்திருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் நான்-ஜீரோஸ் 2 வந்ததுனால தேர்ஃபோர் ரேங்க் என்னன்னு சொல்லிடலாம், 2ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நீ செகண்ட் பார்ட்டில் பாருங்கள், நீ ஆர்டரில் எத்தனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 2 3 4 ரோஸ் இருக்குது. எத்தனை ரோஸ் இருந்தாலும் எனக்கு எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தென் வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் ரிடக்ஷன் மெத்தட். அந்த மெத்தட் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு ரிடக்ஷன் அப்ளை பண்ணும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். எனக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிடுது. எக்லான் ஃபார்ம் கிடைச்சிச்சுனாக்கா will be considered the term number of non-zero rows. number of non-zero rows வச்சு என்ன சொல்ல முடியும்,
1 2 3 அதனுடைய ரேங்கை ஃபைனல் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ இட் ஹேஸ் த 3 non-zero rows. அப்போ ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிக்கலாம். புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் பார்ட் பாருங்கள். அதில் தேர்ட் பார்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, இந்த இஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ரேங்க் ஆஃப் த ஆர்டரில் எடுத்துக்கலாம். அப்போ ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒன் வில் பி நாட் கன்சிடர் ஃபார் த 0. அப்போ தேர்ஃபோர் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவலன்ஸ் டு 3. ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் 3ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு லாஸ்ட் நம்ம பார்த்த கிளாஸ்லேருந்து இப்போ நம்ம அதனுடைய கண்டினியூஷனில் சொல்லியிருக்கோம். எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்து போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா find the inverse of the each of the following by Gauss-Jordan method. அப்போ Gauss-Jordan method அப்ளை பண்ணுறதுக்கு then will be calculate. எப்படி இன்வர்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது? அப்போ in terms of கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் இது நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்து அதே மாடல் டைப் தான் கொஷின். மொத்தம் 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 -1 5 -2. அப்போ அந்த ஆர்டரில் கொடுத்ததை then will be simplify, will be applying the Gauss-Jordan method. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எத்தனை வரும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எனக்கு இந்த சைடில் வந்துட்டு இந்த ஆர்டர் எனக்கு என்னென்ன வந்துச்சுனாக்கா தட் இஸ் கால்ட் அபவுட் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இன்டர்சேஞ்சிங் த ஆர்டர் தட் இஸ் வில் பி ஃபைண்ட் அவுட். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் இன்டர்சேஞ்சிங் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வரும். தென் வில் பி லாஸ்ட் ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தென் வில் பி கன்சிடர் 1 0 0 1ன்னு வருது. -2 1 -5 2ன்னு ஆன்சர் கிடைக்குது. அப்போ therefore the inverse A inverse equal to -2 1 -5 2ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட். அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 3x3 கொடுத்துருக்காங்க. அதே சேம் கண்டிஷன் தான் நான் ஐடென்டிட்டி எடுத்துக்க போகிறேன். ஏ ஆகுமெண்டட் ஐ. அப்போ ஏ ஆகுமெண்டட் ஐன்னு எடுக்கும்போது தென் வில் பி கன்சிடர் இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி இந்த இடத்துல வரணும். இங்கே நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் என்னுடைய இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஆர்டரில் தென் வில் பி ரீப்ளேசிங் த கண்டிஷன். அப்போ வாட் அபவுட் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் இன் இன்டர்சேஞ்சிங் த ரோ ரிடக்ஷன் மெத்தடில் அப்ளை பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு ரோஸையும் ரிடக்ஷன் மெத்தடில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோஸை காப்பி பண்ணிக்குவீங்க. எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ ரோ ரிடக்ஷன் மெத்தடில் in terms of interchanging the order, அப்போ then will be calculate the term. ஓகேவா? லாஸ்ட் ஒன் ஆஃப் த ஆர்டரில் எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி கிடைக்குது. ஐடென்டிட்டிக்கு பக்கத்தில் வர்றது மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது எனக்கு அதனுடைய இன்வர்ஸாக கிடைச்சிரும். ஃபார் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்ஸ் டு அதை எடுத்து ரைட் பண்ணிக்க வேண்டியதுதான். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ஒன் பார்ட் வாட் அபவுட் இன் ஏ தேர்ட் பார்ட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 2 5 3 1 0 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏ மேட்ரிக்ஸ் கிவன் கொடுத்த கொஷினில் அதை எடுத்தாச்சு. ஆகுமெண்டட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் வராது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது ஒரு ஸ்லாஷ் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகே, இதை ரைட் பண்ணாதீங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஆகுமெண்டட் இதில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் இங்கே கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? அப்போ இந்த இஸ் ஆர்டரில் ரைட் பண்ணும்போது தென் வில் பி இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். What about will be identities will be considered in R2 and terms என்னென்ன ரோ ரெடக்ஷன் மெத்தடில் சேஞ்ச் பண்ணோமோ அந்த ஆர்டரில் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா தென் வில் பி கால்குலேட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆச்சுனாக்கா தென் வில் பி கால்குலேட் will be using the inverse. அப்போ in terms of எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வந்துடும். இந்த இடத்துல என்ன கிடைக்க போதும் பார்த்தீங்கன்னாக்கா இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கிடைச்சதுனாக்கா தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ஏ இன்வர்ஸ் ஈக்குவலன்ஸ்னு சொல்லி ஆன்சரில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இது புரியுதா பாரு? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவலன்ஸ் டு -14 16 9 13 -5 -3 5 -2 -1. It is called about the inverse of the given method matrix in a matrix inversion method Jordan method la find out பண்ற condition. ஓகேவா? It is clear about புரியுதா? Are you understood? ஓகே, நம்ம எக்ஸசைஸ் 1.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கிங்க. அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அபவுட் இன் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் சால்விங் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் த டேர்ம்ஸ் எப்படி முதல்ல கொடுத்துக்கிற
ஈக்குவேஷன்ஸை மேட்ரிசஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அந்த மேட்ரிசஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததாக தென் வில் பி கால்குலேட் த அப்ளைங் த மெத்தட். என்ன மெத்தடில் அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றது தான் ஈவன் அனலைசிஸ் தான். இது மோஸ்ட் ஆஃப் எங்கெல்லாம் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த phenomenon occurring about the biology, chemistry, commerce, economics, physics and engineering. For instance, analysis of circuit theory, analysis of input-output models and analysis of chemical reactions require solutions of system of linear equation. அதாவது linear equations will be calculated about important applications matrices determinants யூஸ் பண்ணி then will be calculate. ஓகேவா, அந்த சப்ஜெக்டில் நம்ம இந்த பார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஃபார்மேஷன் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். நீ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி நம்ம ஃபார்மேஷன் பண்ணுறது, அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றுறோம். ஓகேவா, அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் XY unknown variable எடுத்து then will be simultaneously linear equations are then will be calculate. அந்த method of the terms தான் இங்கே கொடுத்துருக்காங்க. You will be read out the part. And next one பார்த்தீங்கன்னாக்கா homogeneous non homogeneous ரெண்டு பார்ட் கொடுப்பாங்க. இனி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் இனி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் ஃபார் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன், நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்? அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னாக்கா இட் இஸ் எ கன்சிடர் அபவுட் த டேர்ம் டிட்டர்மெண்ட் த டேர்ம்ஸ் என்னுடைய கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 3y + 4z ஈக்குவல் டு 0. அதே போல் அன்னோன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x - y ஈக்குவல் டு 0 அண்ட் y + z ஈக்குவல் டு 5. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் என்ன ஈக்குவேஷன் சொல்லலாம், நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் linear equation. அதுவே இன்கேஸ் இந்த டிட்டர்மின் ஈக்குவேஷனில் எனக்கு லாஸ்ட் டேர்ம் எனக்கு 0, அதாவது எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே எனக்கு 0ல் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஓகேவா, புரியுதா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்? அதாவது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்னாக்கா என்னுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே 0 அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொன்னாக்கா ஏதாவது ஒன்றாவது எனக்கு நாட் ஈக்குவல் டு 0, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பிகேஸ் ஆர் நான் 0ல் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. புரியுதா? இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா அந்த ஆர்டரை வச்சு தான் இங்கே பேஸ் பண்ணி நம்ம கன்சிடர் த மெத்தடை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, இனி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வில் சி த ஃபர்ஸ்ட் ஒன். பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸை எப்பயுமே என்ன பண்ணணும்னாக்கா மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும். இதுதான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக எழுதுறது. இப்போ எனக்கு கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x + 3y + 4z ஈக்குவல் டு 0. சப்போஸ் நான் இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வில் கெட் த டேர்ம் 0, 5, 10 எடுத்துக்கினா வாட் அபவுட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி யூஸிங் த டேர்ம் 2, 3, 4 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 1, -1 இங்கே 0, ஏன்னா இசட்ன்ற டேர்ம்ஸே இல்லைன்றதுனால 0. இந்த இடத்துல எக்ஸ்ன்ற டேர்மே இல்லை 0, 1, 1 அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து ரைட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா x, y, z. ஓகேவா, தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு வாட் அபவுட் த கான்ஸ்டன்ட் 0, 5, 10 இந்த ஆர்டரில் எடுத்துக்கிறது தான் given the equation. ஓகே, இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணுறது. இதுக்கு நேம் கொடுக்கணும் AX = B. எப்பயுமே மேட்ரிக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும், அதனால தான் AX = Bன்னு ரைட் பண்ணுறது. ஓகேவா, அப்போ A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணுறனாக்கா ப்ரீவியஸ் இதில் ஜோர்டன் மெத்தடில் அப்ளை பண்ணிங்க பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸஸ் எடுத்துப்பீங்க, அது பக்கத்தில் என்ன எடுத்துருப்போம், ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டு அதாவது நீட்டாக ஒரு லென்த்தாக ஒரு லைன் ட்ரா பண்ணி பக்கத்தில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ட்ரா பண்ணும். அதே போல் தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸஸ்ன்னும் போது பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ஆக்மெண்டட் எடுக்கிறது. இந்த ஆக்மெண்டட் ஆஃப் த AB மேட்ரிக்ஸ் ஓகேவா, அதாவது A/B அந்த ஆர்டரில் எடுக்கும்போது தென் இந்த கம்பைன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ நான் XYZ அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இட் இஸ் given ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சம்ஸும் அதே மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, ஓகே, இது இஸ் மெத்தடில் அதே போல் சொல்யூஷனில் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, நீ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி நீ சொல்யூஷனில் சொல்லலாம். XYZ = வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், XYZ. அதுக்கு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் XYZ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன்.
Okay, then the system of linear equation is consistent and it has unique solution. எப்போ சொல்லலாம்? அப்போ யூனிக் சொல்யூஷன் சொல்கிறனாக்கா ரெண்டு ஈக்குவேஷன் நீ ஆர்டினரி மெத்தட் நீ 10th வரைக்கும் பேசிக்காக அல்ஜிப்ராவில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேம் கோஎஃபிஷியண்ட்டை வர வச்சுட்டு வில் பி எலிமினேட் த டேர்ம். அப்போ எலிமினேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்னோனை கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்தது பேக் சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணி அனதர் அன்னோனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி தென் வில் பி சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணாக்கா ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம கிடைச்ச ஆன்சர்ஸ் வந்து கரெக்டுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ அதே சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே அதுக்கு தான் உனக்கு பேசிக்கான ஆர்டரில் நீ படித்த மெத்தட்லேயே உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் தென் வில் பி ரீப்ளேஸ் மைனஸ் ஒய் என்னென்ன வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய். அப்போ ஒய் ப்ளஸ் 5 + y divided by 2. அப்போ therefore we will substitute in the terms will be get the term y equal to 1, we get the x equal to 3. அந்த மாதிரி then will be substitute x equal to 3 and y equal to 1. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3,1. அப்போ x ஓட வேல்யூ 3 and y ஓட வேல்யூ 1 is a solution set ன்னு சொல்லிக்கலாம். It is intersecting at the only one point. அப்போ therefore then will be find out the solution of the term. The system is consistent and has unique solution சொல்லுவாங்க. இந்த டயக்ராமேட்டிக் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்டிங் ஆச்சுனாக்கா இந்த சிஸ்டம் ஆஃப் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு லைன் இருக்குது மறுபடியும் அதே லைன்லேயே இன்னொரு லைனும் எனக்கு பாஸ் ஆகுதுனாக்கா அப்போ இட் இஸ் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கு என்ன ஆகுதுனாக்கா சொல்யூஷன் செட்டாக வந்துடும். இட் ஹாஸ் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் consistent and it has infinitely many solution, infinite number of solution எனக்கு கிடைக்கும்ன்றது தான் இதனுடைய மீனிங். அதே சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லைன் இப்படி இருக்குது, இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு லைனுமே எனக்கு பேரலாக இருக்குது ஆனால் டஸ் நாட் இன்டர்செக்ட், எந்த இடத்துலையுமே எனக்கு இன்டர்செக்ட் ஆக போகிறது கிடையாது. அப்படி இருந்துச்சுனாக்கா இது கால்ட் அபவுட் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அப்போ இன்கன்சிஸ்டன்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். அப்போ இன்கன்சிஸ்டன்ட் சொல்லணும்னாக்கா நோ சொல்யூஷன் சொல்லணும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட்லி மெனி சொல்யூஷன், இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆர் இன்ஃபனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதா? அந்த இதெல்லாம் உங்களுக்கு பிக்சரில் மொத்தம் 3 பார்ட்டுக்கும் உள்ள எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இந்த கன்சிடர் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு இதையும் அதுக்காக இன் டேர்ம்ஸ் ஆஃப் தென் வில் பி சப்ஸ்டிட்யூட். இதில் 1 பேராமீட்டர் அண்ட் 2 பேராமீட்டர் 2 பேராமீட்டர் வச்சு யூஸ் பண்ணுறது, 2 பேராமீட்டர் யூஸ் பண்ண வச்சு பண்ணுறது அந்த மெத்தடில் கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க. இன்ஃபனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா, அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகாமலே இருக்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே இன்டர்செக்ட் ஆக போகிறது இல்லை. இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா, இது 3 மெத்தட் ஆஃப் த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸில் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்டிஷன். ஓகே, புரியுதா? இதில் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். What about interchanging any two equations of a system of linear equation does not alter the solution of the system. Okay, other solution of the system does not alter the terms. Okay, and replacing an equation of a system of linear equation by a non-zero constant multiple of itself does not alter the solution of the system. அதே போல் replacing an equation of the system of linear equation by addition of itself with a non-zero multiple of any other equation of the system of does not alter the solution of the system. இதெல்லாமே நோட் கண்டிஷனில் given கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a very important. நீங்கள் 2 மார்க்கில் கேட்குறாங்கனாக்கா then will be write on the term. Okay, a system of linear equation having at least one solution is said to be consistent. அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷனாக எனக்கு கிடைச்சிருச்சுனாக்கா அதை என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் சொல்லலாம். அதுவே நோ சொல்யூஷன் கிடைச்சதுனாக்கா இட் செட் டு பி அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, இது ரெண்டு இது கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட்டுக்குள்ளான டெஃபினிஷன். இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை மொத்தம் 3 மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன 3 மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அண்ட் கிராமர்ஸ் ரூல் அண்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் எனக்கு சால்விங் பண்ணாலும் எனக்கு சொல்யூஷன் வில் பி சேமாக தான் கிடைக்கும். ஓகேவா, அப்போ கொஷின் பேப்பரில் உங்களுக்கு கொஷினில் எப்படி கேட்குறாங்க, யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அந்த மெத்தடுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக அந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன மெத்தடுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் பி சி அபவுட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவிலே பார்த்துருக்கோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் what about will be considered A equal inverse equivalents to
1 by modulus of A into adjoint of A. இப்போ எப்படி சார் எதுக்கு சார் இது A இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? எப்பயுமே கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை நான் என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றுவேன்? AX equal to B. அப்போ AX equal to Bயை நான் X தான் கண்டுபிடிக்கணும். அப்போ X in terms of A என்னென்ன வரும்னா ப்ரீ மல்டிப்ளைங் த டேர்ம் இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இன் A ப்ரீ மல்டிப்ளை B. அப்போ A இன்வர்ஸ் எது கூட மல்டிப்ளை பண்ணுற? B கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 by modulus of A into adjoint of A. அப்போ adjoint of A கண்டுபிடிச்சிட்டு modulus of A கண்டுபிடிச்சினாக்கா then will be applying the condition. இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன எக்ஸாம்பிள் சம்ஸ்? ஓகே, எக்ஸாம்பிள் 1.22. What about the given question? Solve the following system of linear equations using matrix inversion method. 5x plus 2y equal to 3, 3x plus 2y equal to 5. Appa given the two equations will be considered, the matrix form of the system of equations will be considered Ax equal to B. Appa where A matrix will be considered 5, 2, 3, 2 and x is equal to given the matrix of order x, y and B matrix பார்த்தீங்கன்னா 3, 5. அப்போ in this order of the terms determinant find out பண்ணுறோம். determinant not equal to 0, A inverse is exist and A inverse find out பண்ணால் adjoint of A கண்டுபிடிச்சிருக்கணும். first diagonal interchanging the diagonal 2, 5. okay, replace and second diagonal will be only for sign will be changed. அங்கே பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ இது 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும்தான் பாசிபிள். ஓகே, அப்போ A இன்வர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. then will be applying the condition x equal to A inverse B. அதில் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர்டினரி 10th பார்த்தது தான். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறோம் in your first row and first column. I will be expand the values 6 minus 10 minus 9 25. அப்போ therefore that is on simplify we get the term minus 4 16. 4 ஆல் டிவைட் பண்ணாக்கா minus 1 4. This is for the solution of the given equation. Okay, x equal to minus 1 y equal to 4. அப்போ x equal to minus 1 y equal to 4 நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ஆன்சர் கரெக்டாக தப்பான்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து போயிட்டு உன்னோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூஸும் ஒய்யோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா LHS ஈக்குவல் டு RHSன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். ஓகேவா? அப்போ LHS ஈக்குவல் டு RHS கிடைச்சதுனாக்கா தென் ஃபைண்ட் த சொல்யூஷன் வில் பி ஈக்குவலண்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.22 உங்களுக்கு புரியுதா? இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஒரு சம்ஸ் பார்த்துருக்கோம். இது 2 மார்க் டைப்பில் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்பாங்க. இந்த மாடல் சம்ஸை இதே மாடல் உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.3ல் ஹோம்ஒர்க் சம் சொல்கிறேன். அது வில் பி கம்ப்ளீட் அபவுட் எக்ஸசைஸ் 1.3. எக்ஸசைஸ் 1.3 எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன். ஏன்னா ரெண்டுமே எனக்கு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் யூஸ் பண்ணி அதாவது 2 அன்னோன்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க XY. அந்த 2x2 மேட்ரிக்ஸ் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த மெத்தட். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் வில் பி ஹோம்ஒர்க். யூ வில் பி கம்ப்ளீட் இன் ஏ கிளாஸ் ஆஃப் நோட். ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.